எதுக்கு இந்த எஸ்ஆர் 49ல சந்தானம் அப்படின்றது வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னது சந்தானம் திரும்பியும் காமெடினா நடிக்க போறாரா? அட ஆமாங்க, சந்தானத்துடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் இப்பதான் ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில ஆர்யா, சிம்பு, சந்தானம்னு பல நடிகர்கள் கலந்துகிட்டு பேசியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தை நடிகர் ஆர்யா அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இதுல சந்தானம், கௌதம் வாசுதேவ் மேனன், ரெடின் கிங்ஸ்லின்னு பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இனிமே எங்கேயுமே காமெடியனா நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்த சந்தானம் அவர்களை சிம்பு 49 திரைப்படத்திற்காக காமெடியனா கமிட் பண்ணிருக்காங்களாம். இத சிம்பு அவர்களே டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல சொல்லிருக்காரு. அதுல பேசும்போது சிம்பு அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, தமிழ் சினிமாவில காமெடி ஜான்ராவில வரக்கூடிய மூவி ரொம்பவே கம்மியாகிடுச்சு. இப்போ இருக்க மக்கள் ஆக்ஷன் திரைப்படத்தை தான் அதிகமா விரும்புறீங்க. இன்னும் தமிழ் சினிமாவில காமெடி படங்கள் அதிகமா வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ரொம்ப நாள் கழிச்சு நானும் சந்தானமும் நடிக்கிற காம்பினேஷன் திரும்ப வரப்போகுது. சந்தானம் அவர்கள் இனிமேல வெறும் ஹீரோவை மட்டும் நடிக்காம அவருக்கு பிடிச்ச மாதிரியான கேரக்டர்கள்ல சூஸ் பண்ணி அதிகமா நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்னு சிம்பு அவர்கள் அந்த நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாரு. ஆரம்பத்துல சிம்பு அவர்களுடைய டைரக்டர் சந்தானம் தான் எந்த திரைப்படத்திலுமே காமெடினா நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, உங்களுடைய படத்துக்கு ஒத்துப்பாரான்னு கேட்டதுக்கு சிம்பு அவர்கள் என்ன சொன்னாருன்னா, சந்தானம் நான் கூப்பிட்டா கண்டிப்பா வருவாரு, நான் ஒரு போன் பண்ணாலே போதும், அவர் என்ன ஸ்கிரிப்ட் என்ன கதைன்னு கேட்கவே மாட்டாரு, அவர் எனக்காக நடிச்சு கொடுப்பாருன்னு சிம்பு அவர்கள் அவ்வளோ கான்பிடண்டா அவருடைய டைரக்டர் கிட்ட சொல்லியிருந்தாராம். சந்தானம் அவர்களை மன்மதன் திரைப்படத்துல சிம்பு அவர்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் படுத்தி வச்சிருந்தாரு. அந்த சமயத்துல சந்தானம் அவர்கள் லுலு சபாவில நடிச்சிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சந்தானத்தை சிம்பு அவர்கள் தான் நடிகர் ஆக்குனாருங்கிறதுனாலயே அவருக்காக சந்தானம் என்ன வேணா பண்ணுவாருங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. எதுக்கு இந்த எஸ்ஆர் 49ல சந்தானம் அப்படின்றது வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து சினிமா வந்து காமெடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது பெரிய படங்கள், இப்போது ஒரு ஹீரோ படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷனு, அட்ரினல் ரஷ்ஷோட படம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் பண்ணுற படங்கள்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு, அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்ரெசிவான படங்களாக இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு ஜாலியாக சாஃப்டாக ஃபீல் குட்டான படங்களும் நிறையா வரணும். இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம எடிட்டர் நினைக்கிறேன் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தேன், அவர் வந்து இப்போது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது படம். அந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, சந்தோஷமாக ஹாப்பியான படங்களும் வந்து நிறையா வரணும். அது வந்து சந்தானம் மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம ரொம்ப நாளாக மிஸ் பண்ணுறோம். ஸோ அவர் வந்து படத்தில் ஹீரோவாக நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்யாவோட இருக்கட்டும், இல்லை நானாக இருக்கட்டும், அவருக்கு பிடிச்ச டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் வந்து சூஸ் பண்ணி நிறைய படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மேடையில் அவரை கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க, சார் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் ஃபோன் பண்ணால் போதுங்க, அவர் என்ன படம் என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டார், அவர் எனக்காக கண்டிப்பாக வருவாருன்னு தெரியும். அதே மாதிரி அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணோன்னே எனக்கு தெரியும் ஆடியோ லான்ச் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஒரு நட்பு இருக்குது. அதனால தான் நானும் அவரை வந்து தேவையில்லாமல் எதுக்கும் கூப்பிட மாட்டேன், அவரும் என்னை வந்து தேவையில்லாமல் இது பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கூப்பிட்டா வந்துடுவார். அதே தான் நான் சரி நம்ம கூப்பிட்டா சந்தானம் வந்துடுவார். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இனிமேல் நீங்கள் அதிகமாக சந்தானத்தை வந்து நிறைய படங்களில் இனிமேல் பார்ப்பீங்கன்னு நம்பலாம். சிம்பு அவர்கள் ஷேர் பண்ணிருக்க இந்த விஷயத்துல இருந்தே தமிழ் சினிமாவில இன்னும் அதிகமான காமெடி ரோல்கள்ல சந்தானம் அவர்கள் நடிப்பாருன்றது உறுதியாகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஜேல்வே ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.